சிஸ்டம்ஸ் இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் இருக்கிறதுலே அண்டர் 20,000க்கு ஒரு பெஸ்ட்டான ஒர்த்தான ஆல்ரவுண்டிங் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் எது அப்படிங்கிட்ட கேட்டால் நான் கொஞ்சம் கூட யோசிக்காம போக்கோ X2 அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேலே ஆச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் என் ஃப்ரெண்ட் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 90 நாளைக்கு மேலே ஆச்சு. லாஸ்ட் 10 நாளாக இந்த ஃபோனை தான் என்னோட பிரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நிறைய பேர் இந்தியாவில் இந்த போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. நிறைய பேர் லாங் டைம் ரிவ்யூ வேணும்னு கூட கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோவில் போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோனோட லாங் டைம் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசும் நான் போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 20,000க்கு வாங்குறதுக்கான முழுக்க பாசிட்டிவான ரீசன்ஸ் தான் சொல்ல போகிறேன். இதுக்கு அடுத்த வீடியோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற சேம் டைமே நம்ம டெக் ஃப்ரெண்ட்லி சேனலில் நிச்சயமாக அந்த வீடியோ அப்ளை இருக்கும். அதில் போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க சில ப்ராப்ளங்களும் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறப்பே மறக்காமல் கீழே கேட்கல சப்ஸ்கிரைப் பண்ண மாற்றி நம்ம டெக் ஃப்ரெண்ட்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஜெனரேட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எடுத்து ஆல் சொல்லிட்டு ஆப்ஷன் வரும். அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரி பல சுவாரஸ்யமான லாங் டைம் ரிவ்யூ வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இருக்கிறது போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோனோட ரெட் கலர் ஆப்ஷன் 8GB RAM 256GB மெமரி இருக்க ஒரு ஹை அண்ட் ஸ்டோரேஜ் இருக்க ஆப்ஷன் தான் நம்ம கையில் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த வீடியோவில் பாசிட்டிவ்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அண்டர் 20,000க்கு நான் ஏன் போக்கோ X2வை பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போக்கோ X2 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் 6.67 இன்ச் ஃபுல் HD + ரெசல்யூஷனில் IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு மேலே டாப்பில் டூயல் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக வாட்டர் ஆப் நாச் இல்லைனா ஒரு பெரிய சைஸ் நாச் டிஸ்பிளேலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாறுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் இம்ப்ரெஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா போக்கோ X2 F1 ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து இந்த X2 ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாறுறப்ப எனக்குமே அந்த ஸ்டார்டிங் இம்ப்ரெஷன் அப்படி தான் இருந்துச்சு. அந்த நாச் டிஸ்பிளேவை பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாதிரி தெரியல. இங்கே கீழே இருக்க பெசல் சைடில் இருக்க பெசல் எல்லாமே ரொம்ப தின்னதாக கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷனுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களே தெரியும். நான் டெம்பர் கிளாஸில் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது இப்போ வரைக்குமே. நார்மலாக ஃபோன் கீழே எல்லாம் வச்சு தான் பார்த்தேன். ஸ்க்ராச்சஸ் எல்லாம் எதுவுமே பெருசாக இந்த டிஸ்பிளேல இப்போ வரைக்கும் ஆகவே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேக்கு HDR 10 கண்டென்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் யூடியூப்ல போட்டு பார்த்தேன். HDR கண்டென்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணிச்சு. குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓவராலாக வீடியோ குவாலிட்டி இந்த டிஸ்பிளேவில் வேறு லெவல் இருக்குன்னு தான் சொல்லணும். சரி நிறுத்து, இந்த ஸ்மார்ட் ஃபோன் முழுக்க டார்க் ரூம் தானே வச்சு யூஸ் பண்ணிட்டேன். நல்லா ஒரு 12 மணிக்கு வெயில் அடிக்கிறப்ப இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு போய் வெளிச்சத்தில் வச்சு யூஸ் பண்ணால் டிஸ்பிளே விசிபிலிட்டியாக இருக்கா, பிரைட்னஸ் பீக் பிரைட்னஸ் அச்சீவ் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அச்சீவ் பண்ணுது. நான் போக்கோ கொஞ்சம் மொக்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் எதிர்பார்த்த மாதிரி கிடையாது. டிஸ்பிளே குவாலிட்டி உண்மையாலுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா 12 மணி வெளிச்சத்தில் வச்சு யூஸ் பண்ணுறப்ப கூட டிஸ்பிளேல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃபோனில் பிரச்சனை கிடையாது, உங்கள் கண்ணில் தான் பிரச்சனையாக இருக்கும். இதெல்லாமே அண்டர் 20,000க்கு எல்லா ஃபோன்லையும் இருக்கிற ஃபியூச்சர் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், எல்லா ஃபோன்லையும் இருக்கிற ஃபியூச்சர் தான். இதுக்கப்புறம் தான் இந்த டிஸ்பிளேக்கு ஒரு சூப்பரான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் நார்மலாக ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி, ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு மூவ் ஆகிறப்போ சரி, டிஸ்பிளே ஸ்மூத்னஸ் வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குது. நிச்சயமாக இந்த 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டுக்காகவே அண்டர் 20,000க்கு போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோன் நான் வாங்கலான்னு தான் சொல்லுவேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபியூச்சர்னாலும் நான் இந்த 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் சொல்லுவேன். வேறு லெவல் இங்கே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோ குவாலிட்டி பற்றி பேசியாச்சு. சேம் டைம் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுகிறப்ப ஆடியோ குவாலிட்டி பற்றி பேசியே ஆகணும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாட்டன் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ரொம்பவே லவுடாகவும் இருக்குது. நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவே ப்ளே பண்ணி காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். ஃபாலோ பண்ணி வீடியோ எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்கும் மறுபடியும் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆடியோ குவாலிட்டி ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் மைக் யூஸ் பண்ணங்காட்டி என்னோட விட அந்த ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக கேட்குற மாதிரி தோணலாம். இருந்தாலுமே என்னோட ஸ்மார்ட் ஃபோன் வீடியோ எல்லாமே போக்கோ X2 ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 20,000க்கு ரொம்ப லவுடாக தான் கேட்குது. நாய்ஸ் எல்லாம் பெருசாக எதுவுமே இல்லை. ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஓவராலாக மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி ரெண்டுமே சேர்ந்து அட்டகாசமாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அப்படியே இங்கே பேக் சைட் டிசைன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3D கிரேடியன்ட் கருடு கிளாஸ் பாடி டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே கிரேடியன்ட் ஃபினிஷ் ரொம்ப சூப்பராக இருக்குது. மொத்தமாக 3 கலர் ஆப்ஷன் இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளூ கலர், அதுக்கப்புறம் நம்ம இருக்க ரெட் கலர், அதுக்கப்புறம் வயலட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயலட் கலர் விட்டுட்டு மற்ற 2 கலர் ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்கில் இந்த டிசைன் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கல, மொக்கையாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன். எனக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவங்க அந்த கேமராவை சுற்றி
ரவுண்ட் ஷேப்பில் ஒரு அலைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது கோடு கூட வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நல்ல வெளிச்சத்தில் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரேடியன்ட் ஃபினிஷ் ரொம்ப சூப்பராக இருக்குது. சூரிய வெளிச்சத்தில் வச்சு பார்க்குறப்ப லைட்டிங் எல்லா பக்கமே செப்பரேட் ஆகிற மாதிரி இருக்குது, இப்படி கோடு கூட வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் நார்மலாக ஒரு பப்ளிக் பிளேஸில் போய் கவர் போடாமல் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை காதில் வச்சு பேசுனீங்க, யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அங்கே ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா யாராச்சும் ஒருத்தராச்சும் உங்கள்கிட்ட வந்து இது என்ன ஃபோன் பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிசைன், ரொம்ப சூப்பரான டிசைன் இல்லை, ஓரளவுக்கு ஒரு சூப்பரான டிசைன் தான் இந்த Poco X2 ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு P2I வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்பிளாஷ் ப்ரூஃப். லைட்டாக தண்ணி எல்லாம் மேலே பட்டுச்சுன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒன்றுமே ஆகாது. நானே காட்டிட்டு பாருங்க, லைட்டாக தண்ணி மேலே தொளிச்சு விட்டு தான் காட்டுறேன். அதுக்காக தண்ணிக்குள்ளேயெல்லாம் போட்டு வாட்டர் ப்ரூஃபெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துறாதீங்க. ஃபோன் நிச்சயமாக ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். லைட்டாக தண்ணி ஆக்சிடென்ட்லாம் மேலே பட்டுச்சுன்னா இந்த ஃபோனுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்காது. அது இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜான ஃபியூச்சர்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு போக்கோ ஃபர்ஸ்ட் டைம் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரெட்மி எல்லா ஃபோனுக்குமே கொடுப்பாங்க, இது ரெட்மியோட ரீபிராண்டட் வெர்ஷன் தானே. இந்த ஃபோனுக்குமே IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரிமோட் கண்ட்ரோலாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓவராலாக டிசைன், டிஸ்பிளே ரெண்டுமே பாசிட்டிவிட்டிஸ் நிறையா தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் செக்யூரிட்டிக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சூப்பராக ஒர்க் ஆகுது. நீங்கள் நார்மலாக டச் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் செட்டிங்ஸில் போய் அதை ரெண்டுமே மாற்றி வச்சுக்க முடியும். அதை மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக தொட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் ஆகிரும். அது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. எனக்கு தொடர்றதுக்கு அந்த ஃபீலே வரல, அது பவர் பட்டன் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை டச்சுக்கு மாற்றி வச்சுங்க. ஒவ்வொரு டைமாக அந்த பவர் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப அமர்த்துறப்ப மட்டும்தான் அது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது ஓரளவுக்கு நான் யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸ்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்குமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. இங்கே இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் 64 மெகா பிக்சல் சோனி IMX சென்சார் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா நார்மலாக 14 மெகா பிக்சலில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 64 MP மோடில் வச்சு ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். உங்களுக்கு குவாட் பைண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இங்கே அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன 64 MPயில் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவோட ஃபைல் சைஸ் மினிமம் 30 MB இருக்குது, மேக்ஸிமம் 40 MB 45 MB எல்லாம் போகுது. அது ஃபோட்டோஸோட குவாலிட்டியை பொறுத்து நல்ல வெளிச்சத்தில் வச்சு எடுத்திங்கன்னா ஃபோட்டோஸ் குவாலிட்டி அட்டகாசமாக இருக்குது. நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்க. அண்டர் 30,000 கூட இந்தியாவில் இருக்கிறதுலே பெஸ்ட்டான கேமரா அப்படின்னா நிச்சயமாக இந்த 64 மெகா பிக்சல் சோனி கேமரா தான் சொல்லுவேன். நான் நைட் டைம் வச்சு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் அப்லோட் பண்ணியிருந்தது கூட இந்த Poco X2ல ஷூட் பண்ணது தான். வேறு லெவலில் வீடியோ குவாலிட்டி நைட் டைமில் கூட இருந்துச்சு. இந்த 64 MB ஃபோட்டோஸில் டீட்டெயில்ஸ் தாறுமாறாக கவர் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்களே தெரியும், இந்த இமேஜில் பேக் சைடு இருக்கிற க்ரீன் அட்டகாசமாக அந்த க்ரீன் நேச்சுரலாக அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்கைமே கலர் அதிகப்படுத்தாமல் நேச்சுரலாக அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அதிகமாக கவர் பண்ணுது. ஆனால் ஃபோட்டோஸ் குவாலிட்டி அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு 2 மெகா பிக்சல் டெப் சென்சார் கொடுக்குறாங்க. டெப் சென்சார் யூஸ் பண்ணி போர்ட்ரைட் மோடில் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி உங்களால் ஆப்ஜெக்ட்டுக்கு 2 சென்டிமீட்டர் வரை க்ளோஸ் கொண்டு போய் மேக்ரோ ஷாட்ஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும். இங்கே கேமரா குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே 960 ஃப்ரேம்ஸ் per secondல சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. இங்கே 4Kல 30 ஃப்ரேம்ஸ் per second வரைக்கும் உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஓவராலாக கேமரா குவாலிட்டி நான் வெறுமனே வாயில் சொல்லவே வேண்டியது இல்லைங்க. ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா தாறுமாறாக கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அப்படியே செல்ஃபிக்கு வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க 2 பஞ்ச் ஹோலில் ஒரு 20 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து ஒரு 2 மெகா பிக்சல் டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற ஃபோனில் காட்டுற மாதிரி பியூட்டியெல்லாம் அதிகப்படுத்தி காட்டாமல் நேச்சுரலாக அப்படியே ஃபோட்டோஸ் எடுக்குது. அதனால தான் இங்கே செல்ஃபி கேமரா இந்த 20 மெகா பிக்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கூட கொடுத்துருக்க 2 மெகா பிக்சல் நான் மொக்க வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே பேக் சைட் போர்ட்ரைட் மோடில் எடுக்கிற ஃபோட்டோஸ் குவாலிட்டி விட செல்ஃபியில் எடுக்கிற அந்த 20 மெகா பிக்சல் போர்ட்ரைட் மோடில் எடுக்கிற ஃபோட்டோஸ் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த 2 மெகா பிக்சல் டெப் சென்சார் கொடுக்காம சாஃப்ட்வேர் மூலமாக கூட இங்கே பண்ணியிருந்துருக்கலாம். இருந்தாலுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்தது ஓரளவுக்கு நல்ல விஷயம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 730G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பப்ஜி கேமிங் எல்லாமே தாறுமாறாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வேறு டிஸ்பிளே கொடுத்துருக்காட்டி வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பப்ஜி கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HD வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது. அந்த HDR வந்து போனீங்கன்னா HDR வந்து கூடிய சீக்கிரமாக அவங்க ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மக்கிட்ட 8 GB RAM இருக்குது. அதனால் நிச்சயமாக அந்த HDR ஆப்ஷன் கூடிய சீக்கிரமாக ஒரு அப்டேட் மூலமாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக இருக்கிற அல்ட்ரா HD ஆப்ஷன் கம்மிங் சூன் தான் கொடுத்துருக்காங்க. அது காலத்துக்கு நம்ம ஃபோனுக்கு வராது. என் Poco F1 ஸ்மார்ட் ஃபோனுக்கு எப்போ பிடிச்சி கம்மிங் சூன் தான் கொடுத்துருந்தாங்க. அது இப்போ வரைக்கும் வரவே கிடையாது. ஆனால் என்ன, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒருவேளை HDR வராமல் HDலே இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்டான விஷயம் தான் சொல்லுவேன். ஆனால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த ஒரு லேக்குமே இல்லை. மிட் டைம் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்லுவேன். நீங்கள் நார்மலான யூசேஜ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கவே வேண்டியதில்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தாறுமாறாக இருக்கும். கேமிங்கும் மெயின் அப் அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இதை பார்க்கணும். கேமிங்குமே ரொம்ப சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரேம் ட்ராப் ஆகிறது எதுவுமே இல்லை. கேம் பூஸ்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நீங்கள் கேமுக்குள்ளே
போனதையும் ஆன் ஆயிடுது. அதனால் எல்லாமே சேர்ந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாமே சேர்ந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இன்னொரு ஹைலைட்டான ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லிக்விட் கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்ட் 2 அதாவது நெகட்டிவ் ஸ்பேஸும் பார்த்தீங்களா அங்கே பேசலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பேக்கப் பண்ணுற வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு 4500 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாக்ஸ்லேயே அடாப்டர் கொடுத்துட்றாங்க. அடாப்டர் சைஸ் ரொம்ப செங்கல் சைஸில் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா சார்ஜிங் ஸ்பீட் ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு டைம் நீங்கள் 0லேருந்து 100% சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு இந்த ஃபோனோட பேக்கப் தாங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பப்ஜி அதுக்கப்புறம் நார்மலாக வாட்ஸ்அப் இதெல்லாம் யூஸ் பண்ணால் கூட ஒரு 8லேருந்து 9 மணி நேரம் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி நல்லாவே தாங்குது. பேட்டரி லைஃப் 120 ஹெர்ட்ஸில் வச்சு யூஸ் பண்ணிங்கனாலும் 60 ஹெர்ட்ஸில் வச்சு யூஸ் பண்ணிங்கனாலும் பெரிய வித்தியாசமெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு 100 mAh வேணால் சேஞ்சஸ் இருக்கலாம். மற்றபடி அந்த ஒரு 2 ஹெர்ட்ஸ்க்குமே பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா 120 ஹெர்ட்ஸில் பெருசாக கேமிங் ஆப்ஸ்லாம் எதுவுமே வர கிடையாது. எல்லாமே 60 ஹெர்ட்ஸில் ஒர்க் ஆகுது. அதனால் பேட்டரி பேக்கப் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் மொக்கையாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் 60 ஹெர்ட்ஸோட வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொஞ்சம் குறையுமே தவிர பேட்டரி பேக்கப் உண்மையாலுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தாறுமாறாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா MIUI 11 ஃபார் போக்கோவில் ரன் ஆகுது. இது வந்து ஒரு ஆட் ஃப்ரீ ஸ்கின் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரெட்மி நோட் சீரிஸில் இருக்க MIUI எல்லாம் ஆட்ஸ் வரும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆட்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்காது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 10 அப்டேட் கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இது எல்லாமே நம்ம போக்கோ ஸ்மார்ட் ஃபோனுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. இந்த ஃபோனில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூசர்ஸ் யாராச்சும் ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா போக்கோ உடனே ஒரு அப்டேட் கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. போக்கோ F1 ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்படி தான் பண்ணாங்க. நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் கூட ஃபியூச்சரில் அப்டேட்ஸ் அதில் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. போக்கோ ரெகுலராக எல்லா அப்டேட்ஸுமே கொடுத்துருவாங்க. அதனால் நம்பி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB இன்டர்னல் மெமரி 17,000 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரைஸ் ஹைக்கு அப்புறம் 6,128 18,500 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹை அண்ட் ரேம் ஆப்ஷன் 8GB RAM 256GB இன்டர்னல் மெமரி 21,000 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 21,000 ரூபா போட்டு ஹை அண்ட் வாங்கினாலும் 17,000 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் ஏனாஃப்னு தான் சொல்லுவேன். அந்த ரேட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இது நான் இவ்வளோ நேரம் சொன்னதை வச்சு மட்டும்தான் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த ஃபோனில் என்னவெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து முடிச்சது இன்னொரு வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்து நம்ம சேனலில் அப்லோட் ஆயிருக்கும். மேலே கார்டு கொடுக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.